காவேரி வந்து அடிபட்டவன பார்த்துட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாரு விஜய். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாரு. அடுத்து ஏன் காவேரி இப்படிலாம் பண்ண? நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு காவேரிய. நீங்கள் என்ன திட்டுறீங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தன்னோட சாச்சுக்கிறாரு. அடுத்து வந்து உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, வலியெல்லாம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறார் விஜய். விஜயோட அன்பில் காவேரி அப்படியே மயங்கி போகிறாங்க. ஒரு நிமிஷம் தண்ணியை மறக்கிறாங்க. எவ்வளோ அனுபவிச்சிருக்காரு என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு வந்தோடனே காவேரியை அந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்த ராகினிக்கு வயிறா எரியுது. அடுத்து வந்து காவேரி கிட்ட விஜய் சொல்கிறாரு, இங்கே பார் காவேரி, இந்த உலகத்தில் எல்லாரோட நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வெண்ணிலாவோட நான் முக்கியம்னு சொல்கிறாரா? அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸுங்க, வெண்ணிலாவோட நான் முக்கியம்னு சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே கெஞ்சலாக பார்க்குறாங்க பார்வையாலேயே. என்ன காவேரி என்ன பார்க்குற? நான் உண்மையாக தாண்டி சொல்கிறேன். நீ நம்பினா நம்பு, இல்லை எனக்கு கிண்டல் பண்ணாலும் பண்ணு. எனக்கு எல்லாரோட நீ மட்டும் தாண்டி முக்கியம். நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா உனக்கு ஒன்றுன்னு. எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி. இப்போ தான் தெரியுது நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நம்ம நேசிக்கிறவங்க வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம நிலமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுடி. எனக்கு கை காலில் உதற ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பயந்துட்டேன்டி. ஆனால் பரவாயில்ல, உனக்கு அந்த அளவில் அடிப்படல. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்போது கம்மியாக அடிப்படிச்சுன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு நிம்மதியாக இருக்கான்றாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிறேன்? விளையாட்டுக்கு தாங்க பேசினேன் அப்படின்றாங்க. நீ விளையாட்டு கூட அப்படிலாம் பேசாத, புரியுதா? உனக்கு தெரியாதா? உனக்கு ஒன்று நான் என்னால் தாங்கிக்க முடியுமா? ஒன்றை தவிர இந்த உலகத்தில் என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறது அழகிற மாதிரி பண்ணுறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் விஜய், இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது விஜய் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னோடனே, பின்ன நான் தானே காரு வந்து ஓட்டி இந்த மாதிரி பண்ணேன், நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும், அதுவும் நான் செய்யலை, ஏன் மேல் தான் தப்பு, என்னால் தானே அடிபட்டுச்சு, அதனால தானே நீங்கள் இவ்வளோ மனசு கஷ்டப்படுறீங்கன்னொன்னே, பரவாயில்ல விடு காவேரி, ஆக்சிடென்ட்றது நம்மளா போய் ஏற்படுத்திப்போம், அதுவே வந்து நடக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது, சரி சரி நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க வைக்கிறாரு. காவேரியை அப்படியே தட்டி கொடுக்குறாரு. அவரோட அணைப்பிலையும் அவரோட அன்புலையும் காவேரி தன்னையும் மறந்து அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரிக்கு வந்து சூடாக காஃபி எடுத்து வந்து காலைல கொடுக்குறாரு. காவேரி, இங்கே பாரு, எது வந்தாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும், நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன், உன் கூட தான் ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, நான் வேறு வந்து போகணும் அப்படின்னு. நீ எல்லாம் ஒன்றும் வர வேணாம், நீ வீட்டில் இரு அப்படின்றாரு. அப்போ நீங்கள் போங்க, புரியுதா? நம்ம 2 பேரும் லீவ் போட்டால் எப்படி எங்கள் ஆஃபீஸ் ஒழுங்காக நடக்கும்? அதனால் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேங்க, எனக்கு சின்ன அடிதாங்க, எதாவது தேவைன்னா எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் இருக்குது, தேவைன்னா வந்து பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னோடனே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா காவேரி? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் போங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எவ்வளோ பாசமாக இருக்கார், எவ்வளோ அன்பாக இருக்கார் நம்ம மேலே. உண்மையிலேயே வந்து இந்த அன்பு காலம் ஃபுல்லாக எனக்கு வேணும் விஜய். அதனால் நான் எக்காரில் கூட அந்த நீங்கள் காட்டின வந்து பேப்பர்ஸில் சைன் போடவே மாட்டேன். நான் டைவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க விஜய், கண்டிப்பாக நான் நடக்காது. நீங்கள் தான் விஜய் என்னோட புருஷன், காலம் ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் போகிறதே பார்த்துட்ருக்காங்க காவேரி.